Hi friends, welcome to my channel. This video is sponsored by genreviews.online. Genreviews.online is one of the review portal site. இவங்க கிட்ட நம்ம வீடு, காலேஜ், ஆஃபீஸ் இதுக்கு தேவையான கேஜெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க. அவங்க வெப்சைட்டில் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச்சு தான். அதுக்கு நான் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து தான் எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் போடணும். இதை வந்து இந்த எண்டில் ஒரு நாட் போட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம என்ன நீடில் யூஸ் பண்ண போகிறோம்னா த்ரெட் நீடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த த்ரெட் நீடில் பார்த்திங்கன்னா இந்த டிப்பு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இது த்ரெட்டுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். வேறு பீட்லாம் வந்து இதில் உள்ளேயே போகாது. ஏன்னா சுகர் பீட்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், இதில் போகாது. இது வெறும் த்ரெட் நீடில். இதை வச்சு தான் நம்ம இந்த ஸ்டிச்சை போட போகிறோம். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இதில் இந்த எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி கீழே இருக்க நூலை வந்து மேலே இழுக்கிறேன். இப்போ கொஞ்சம் லாங்காக ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த செயினை லாக் பண்ணுற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு, அதாவது குட்டியாக போடுற செயின் ஸ்டிச்சை தான் வந்து நம்ம லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஏன் அந்த லாக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அது போடாமல் போட்டால் அந்த செயின் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும், ஒரு இடத்துல இதாக நிற்காது. ஸோ அதை லாக் பண்ணிவிட்டு அப்படியே நீடில் ரிவர்ஸில் திருப்பி ஏற்கனவே ஒரு லாங் செயின் போட்டோம் இல்லையா, அந்த செயினுக்கு சென்டரில் உள் பக்கமாக கிடையாது, செயினோட வெளிப்பக்கமாக தான் நம்ம போட போகிறோம். நம்ம வந்து பேக் ஸ்டிச் மட்டும்தான் உள்ளே குத்தி எடுப்போம். பட் இது ஸ்டெம் ஸ்டிச் வந்து எப்படின்னா வெளியில் நம்ம ஒரு செயின் போட்டிருக்கோன்னா அதோட வெளிப்பக்கமாகவே அந்த செயினோட பாதியில் கொண்டு போய் இன்னொரு செயின் போட போகிறோம். பேக்கில் கொண்டு போய் ஒரு செயின் போட போகிறோம். போட்டுட்டு அங்கேயும் ஒரு லாக் ஸ்டிச் குட்டியாக ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸில் கொண்டு வாங்க. த்ரெட்டை ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒரு லாங் செயின் போட போகிறோம். இங்கே ஒரு குட்டியாக ஒரு லாக் போட போகிறோம். திரும்ப அதே நீடில் திருப்பி பின்னாடி கொண்டு போய் அந்த போட்ட செயினில் பாதியில் குத்தி வெளிப்பக்கமாக குத்தி அங்கே ஒரு செயின் அங்கே ஒரு லாக்கு. இதுதான் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு. இதை தான் நம்ம வந்து போட்டுகிட்டே வர போகிறோம். இது நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கோட்டு மேலேயே போடுங்க. கோடை விட்டு தாண்டி வெளியிலேயோ இந்த பக்கம் வெளியிலையோ இல்லை அந்த பக்கம் வெளியிலையோ வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸ்டிச்சு நல்லா இருக்காது. ஸோ அந்த கோட்டு மேலேயே நீங்கள் எந்த ஒரு பிக்சர் ட்ரா பண்ணாலும் ஒரு கோடு போட்டோ இல்லை இது இப்போ வட்டமோ ஏதோ ஒன்று போட்டு வரைஞ்சி பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கோடு மேலேயே போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே. அப்போ தான் நீங்கள் நினைக்கிற ஷேப்பு வந்து கரெக்டாக வரும். நீங்கள் என்ன ஷேப் வரைஞ்சிருக்கீங்களோ அந்த ஷேப்பு கரெக்டாக வரணும். அதே மாதிரி தான் நம்ம போடணும். அதனால் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த கோட்டு மேலேயே போட்டுகிட்டே வாங்க. நல்லா பாருங்கள், நான் அந்த கோடு மேலே தான் போடுறேன். அதை தாண்டி எங்கேயும் போகல. நீங்கள் பேக் போகும்போது கூட பேக்கில் போயிட்டு ஒரு செயின் போடும்போது கூட அந்த கோட்டு பக்கத்தில் அப்படியே தான் வரணும். அந்த ஸ்டிச்சு போட்டிருக்கோம்ல அதை தாண்டி ரொம்ப தூரம் தள்ளிலாம் போயிடக்கூடாது. அந்த ஸ்டிச்சை ஒட்டினாப்லேயே உள்ள பின் சைடு போயிட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சு போட போகிறோம். நல்லா பாருங்கள். இப்போ நான் அப்படியே கொண்டு போகிறேன். பேக்கில் போயிட்டு அந்த ஸ்டிச்சை கொஞ்சம் உள்ளே தள்ளின மாதிரி தள்ளி அந்த கோட்டு மேலே தான் குத்தி எடுக்கிறேன். அப்படி எடுத்திங்கன்னா தான் இது நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, த்ரெட்டு வச்சும் யூஸ் பண்ணுவோம். இப்போ த்ரெட்டில் வந்து ஒரு கொடி டிசைன் போடுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெம் அந்த கொடி இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ஸ்டெம் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம வந்து பீட் லோடிங்கே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவோம். பீடு வச்சு பண்ணலாம், ஜர்தோசி வச்சு பண்ணலாம், கட் பீடு வச்சு பண்ணலாம், எல்லாமே வச்சு பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சு உங்களுக்கு. இது நாம் வந்து லோடிங் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இதுலேயே கூட இந்த மாதிரி கொடுத்து நம்ம பண்ணுவோம். ஸ்டெம் ஸ்டிச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சு தான், ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சும் கூட. உங்களுக்கு பேசிக்கில் நீங்கள் செயினை வந்து நல்லா போட ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஸ்டிச்சுமே உங்களுக்கு ஈஸி தான். ஸோ இது வந்து ஒரு மேலேருந்து ஒரு செயின் எடுக்கிறீங்க, அது லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் செயின் போடுறீங்க. பின்னாடி அதை கொண்டு போய் நீடில் திருப்பி நம்ம போட்ட செயினோட ஹாஃபில் பாதியில் குத்தி அங்கே ஒரு செயின் ப்ளஸ் ஒரு லாக் செயின் போட்டுட்டு இதை இப்படியே கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். இப்போ நான் இதில் வந்து இந்த இடத்துல முடிச்சுட்டு ஒரு லாக்கும் போட்டு என் நாட் போடுறேன். என் நாட் போடுறது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு லூப்பை பெருசாக எடுங்க, செகண்ட் லூப்பையும் வெளியில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு லூப்பை வந்து நீங்கள் அந்த நீடில் பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்க த்ரெட்டை இழுக்கும்போது கரெக்டாக ஃபினிஷ் ஆகிடும். இந்த மாதிரி மேலே எந்த பிசுறும் இருக்கக்கூடாது இல்லாமல் லாக் போடும்போதும் சரி, ஸ்டிச்சு போடும்போது எந்த பிசுறும் இல்லாமல் போடுங்க. இதை வந்து ஒரு 3 ஷேப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வளைவு மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இந்த ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நம்ம எப்படி எப்படி கொண்டு போகணுங்கிற ப்ராக்டிஸ் வரும். ஷேப்பு ப்ராக்டிஸ் பண்ணுறதை மட்டும் அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஷேப்பு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு டிசைன் போடுறதுங்கிறத கண்டிப்பாக கற்றுக்கங்க. இந்த மாதிரி ஒரு லீவ் ஸ்டிச்சில் இந்த டிசைனை கொண்டு வாங்க. இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு எந்த இடத்துல நமக்கு போடும்போது ஒரு டவுட் வரும். இந்த இடத்துல எப்படி போடலாம் அப்படிங்கிறது நம்மளே கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். இந்த சேனலில் நான் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.